அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். பிஎட் மற்றும் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்டியு ஸ்வயம் கோர்ஸ் கம்பல்சரின்னு சொன்னதுனால ஆன்லைன் கோர்ஸுக்கு 20 மார்க்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் இருக்குது. அதனால் ஸ்வயம் உடைய முக்கியத்துவம் பிஎட் மற்றும் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குது. எந்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணால் சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எண்ணும்படியாக இருக்கிறது. சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்வயம் கோர்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. சில பேர் எனக்கு இந்த ஸ்வயம் கோர்ஸை முடித்தா போதுன்ற மாதிரி இருக்காங்க. இந்த இரண்டுத்துக்கும், அதாவது சீக்கிரமாகவும் முடிக்கணும், அதே சமயத்தில் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸும் டெவலப் பண்ணுற மாதிரி 4 வாரம் மற்றும் 8 வாரம் கோர்ஸு, சில கோர்சஸ் ஜான்வரி 2026 செஷனில் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சில கோர்சஸ் லிஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எஜுகேஷ்னல் மீடியான்ற இந்த கோர்ஸை வடிவமைச்சவர் டாக்டர் சந்தீப் சிவாஜி கேதார். இவர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் போபாலில் பணிபுரிகிறார். இந்த கோர்ஸ் மொத்தத்தில் 4 வாரங்கள். டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரியில் இது வருது. 2 கிரெடிட் பாயிண்ட் கொண்ட இந்த கோர்ஸுன்றதுனால பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் இந்த கோர்ஸில் சேரலாம். அதே போல் இது கண்டினியூவிங் எஜுகேஷன் லெவலில் வருது. இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் 26 ஜனவரி 2026, முடியும் டேட் 30 ஏப்ரல் 2026. என்ரோல்மெண்ட் செய்வதற்கான கடைசி நாள் 28 பிப்ரவரி 2026. எக்ஸாம் டேட் பற்றிய அறிவிப்பு எதுவுமே இல்லை. ஒன்றில் எஜுகேஷ்னல் மீடியா நீட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பிளானிங்கும், வீக் 2 பொறுத்த வரைக்கும் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷ்னல் மீடியாவும், வீக் 3 பொறுத்த வரைக்கும் மீடியா ஃபார் 21st செஞ்சுரி அண்டு செஞ்சுரி கிளாஸ் ரூம் அண்ட் லெபார்ட்டரின்னு கொடுத்துருக்காங்க. இது மொத்தத்தில் 4 வாரன்றதுனால இந்த கோர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவும் பாஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய 4 வீக் கோர்ஸ் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ். இது ப்ரொஃபஸர் சூசன் எஸ் மேத்யூ அவர்கள் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் போபாலில் அவங்க பணிபுரிகிறாங்க. கோர்ஸ் சம்மரியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் 4 வார கோர்ஸு, டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி, 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்றதுனால பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் இதில் சேரலாம். இது அண்டர் கிராஜுவேட் மற்றும் போஸ்ட் கிராஜுவேட் லெவலுக்கு இருக்குது. கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் 26 ஜனவரி 2026, முடிகிற தினம் 30 ஏப்ரல் 2026. என்ரோல்மெண்ட் முடியும் தினம் 28 பிப்ரவரி 2026. இப்போ கோர்ஸ் லே அவுட் பார்க்கலாம். மாடல் 1 பொறுத்த வரைக்கும் ஓவர் வியூ ஆஃப் லேர்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மாடியூல் 2 டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ஸ். மாடியூல் 3 இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் ஃபார் டெவலப்பிங் ப்ராக்டிக்கல் அவுட்கம்ஸ். மாடியூல் 4 ஸ்டூடெண்ட் சென்டர்ட் இன்டராக்டிவ் மெத்தட்ஸ். மாடியூல் 5 செலக்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் யூஸிங் லாஜிக்கல் அப்ரோச். கோர்ஸும் 4 வாரன்றதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் படித்து பாஸ் செய்யலாம். இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 4 வீக்ஸ் கோர்ஸ் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இதை டிசைன் பண்ணுவர் எம் சுதர்சன். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்னையில் பணிபுரிகிறார். இங்கே இது 4 வார கோர்ஸு. டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி 2 கிரெடிட் பாயிண்ட் இருக்கிறதுனால பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் இங்கே சேர்ந்து பயன்பெறலாம். கோர்ஸ் ஸ்டார்டிங் டேட் 26 ஜனவரி 2026. கோர்ஸ் முடியும் தினம் 30 ஏப்ரல் 2026. என்ரோல்மெண்ட் 28 பிப்ரவரி 2026. எக்ஸாம் டேட் எதுவுமே கொடுக்கல. 4 வாரத்தில் முதல் வாரம் இன்ட்ரடக்ஷன் டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், 2வது வாரம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சைக்காலஜிக்கல் டெஸ்ட், 3வது வாரம் லைவ் வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆன் கவுன்சிலிங் டு ஸ்டூடெண்ட்ஸ், 4th வீக் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாமே கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடாக வரதுனால ஈஸியாக நீங்கள் பாஸ் செய்யலாம். அடுத்ததாக சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன்ற கோர்ஸு டாக்டர் எஸ் பிரகாஷ் தியாகராஜா காலேஜ் ஆஃப் பிரிசெப்டாஸ் மதுரையில் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணுறாரு. இங்கே கோர்ஸ் சம்மரியை பொறுத்தவரை 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ், 8 வாரம் இருக்குது. டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி, இது அண்டர் கிராஜுவேட்டு, ஆனால் 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். 8 ஜனவரி 2026 கோர்ஸ் ஸ்டார்ட்டுங்கன்னும் 30 ஏப்ரல் 2026 கோர்ஸ் முடியும்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி என்ரோல்மெண்ட் செய்வதற்கான கடைசி நாள் வந்து 28 பிப்ரவரி 2026. எக்ஸாம் டேட் பற்றிய அறிவிப்பு இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு வாரம் வந்து தியரிஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்டல் பிரின்சிபல்ஸ், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ஆன் டெவலப்மெண்ட். வீக் 2ல் மெத்தட்ஸ் அடாப்டட் ஃபார் டெவலப்மெண்டல் ஸ்டடி, கான்செப்ட் ஆஃப் சோஷியலைசேஷன், தியரிஸ் ஆஃப் எரிக்சன், பியாஜே அண்ட் கோல்பர்க். வீக் 3 பொறுத்தவரை significant development periods in the human lifespan, importance of conception, prenatal development and birth, physical and mental development of infants. Week 4 emotions in infancy, the infant in the family and implication for personality development, physical growth and motor development, intellectual development. Week 5 பொறுத்த வரைக்கும் development of personality, gender stereotyping, morality, play patterns, general overview of the child 6 to 12 years. Week 6ல் physical growth and development, developing mind intelligence, language and thought, social world of the child. Week 7 பொறுத்தவரை moral attitudes and behavior, development of self identity, play, interest and activities, concept of special children. Week 8 பொறுத்த வரைக்கும் slow learners and underachievers, emotionally disturbed children, culturally and socially disadvantaged children. இந்த கோர்ஸில் பெரும்பாலும் இந்த 8 வாரங்கள் சைக்காலஜி ரிலேட்டடாக வரதுனால இந்த கோர்ஸு ஈஸியாக நீங்கள் பாஸ் செய்து விடலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 8 வார கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங். இது வந்து டாக்டர் ஏ வினோத்குமார் ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் சென்னையில். கோர்ஸை பொறுத்தவரை 8 வார கோர்ஸு டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி, 3 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் சேர்ந்து படிக்கலாம். ஸ்டார்ட் டேட் வந்து 26 ஜனவரி 2026, எண்ட் டேட் வந்து 30 ஏப்ரல் 2026, என்ரோல்மெண்ட் வந்து 28 பிப்ரவரி 2026. எக்ஸாம் டேட் பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு மாடியூல் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங், செகண்ட் மாடியூல் வந்து தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங், தேர்ட் மாடியூலில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங், ஃபோர்த் மாடியூலில் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங், ஃபிஃப்த் மாடியூலில் அசஸ்மெண்ட் இன் ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் லேர்னிங், சிக்ஸ்த் மாடியூலில் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இனோவேஷன், செவன்த் மாடியூலில் ஸ்டூடெண்ட் ஏஜென்சி வாய்ஸ் அண்ட் சாய்ஸ், எயித்து மாடியூலில் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சென்டர்டு படிக்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த கோர்ஸும் சீக்கிரமாக நீங்கள் வந்து பாஸ் செய்யலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய 8 வார கோர்ஸ் வந்து லேர்னிங் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட். இது வந்து அவினாஷ்லிங்கம் இன்ஸ்டியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் உமனில் பணிபுரிகிற டாக்டர் ஜி விக்டோரியா நவோமி அவர்கள் வடிவமைத்தது. சம்மரியை பொறுத்தவரை 8 வார கோர்ஸு டீச்சர் எஜுகேஷன் கேட்டகரி, 2 கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். கோர்ஸ் ஸ்டார்டிங் டேட் வந்து 8 ஜனவரி 2026, முடியும் டேட் வந்து 30 ஏப்ரல் 2026. என்ரோல்மெண்ட் முடியும் நாள் வந்து 28 பிப்ரவரி 2026. எக்ஸாம் டேட் பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லை. கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வீக்கில் கான்செப்ட் ஃபார்மேஷன் 1 and 2 லேர்னிங் தியரிஸ், வீக் 2ல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டி லேர்னிங் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட், வீக் 3ல் பொறுத்த வரைக்கும் சென்சேஷன், சென்சரி ப்ராசஸ், அட்டென்ஷன், பர்செப்ஷன், மெமரி, திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், வீக் 4 பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன், இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங் டிஎல்எம், வீக் 5 பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, வீக் 6 பொறுத்த வரைக்கும் மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் கைடன்ஸ், கைடன்ஸ் இன் கிளாஸ் ரூம், கைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் கவுன்சிலிங். வீக் 7 பொறுத்த வரைக்கும் மீனிங், நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் கவுன்சிலிங், ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷன், ரீவிசிட்டிங் கீ கான்செப்ட்ஸ் இன் ஸ்கூல் எவாலுவேஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளாஸ் ரூம் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ். வீக் 8 பொறுத்தவரை அசஸ்மெண்ட் ஆஃப் டைவர்ஸ் லேர்னர்ஸ், ஸ்கூல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த கோர்ஸும் நீங்கள் ஏற்கனவே கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கில் பார்த்த மாதிரி பரிச்சயப்பட்ட கோர்ஸாக தான் இருக்கும். அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஈஸியாக ஸ்கோர் செய்யலாம். இந்த பதிவில் நம்ம ஜான்வரி 2026 செஷனில் எந்தெந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் சுலபமாக நம்ம வெற்றி பெறலாம்ன்ற தகவலை கொடுத்துருந்தேன். 4 வார கோர்ஸும் 8 வார கோர்ஸும் இருக்குது. நீங்கள் மினிமம் 2 கோர்ஸாவது ஜாயின் பண்ணிங்க. 2 கோர்ஸ்லேயும் நீங்கள் குயிஸு, அசைன்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு வாங்க.
எக்ஸாம் ஃபீஸும் 2 கோர்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. எந்த கோர்ஸ் முதல்ல வருதோ அந்த கோர்ஸை நீங்கள் சிறப்பாக எக்ஸாம் எழுதுங்க. 2வது கோர்ஸும் அதே மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இருந்தாலும் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணுவது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு எக்ஸாம் நம்ம எழுதாமல் போனால் கூட இன்னொரு எக்ஸாமில் நம்ம பாஸ் செய்து விடலாம். மோஸ்ட்லி இந்த ஜனவரி 2026 செஷன்லேயே நீங்கள் ஸ்வயம் எக்ஸாமை பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் நீங்கள் வெற்றி பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.